வரங்களை அள்ளித்தரும் அந்த வரதராஜ பெருமாளை நாம் சென்று சேவிக்க வேண்டாமா? நமக்கு எவ்வளோ ஆசை இருக்கு, எவ்வளோ கேட்கணும், எவ்வளோ வரம் வாங்கணும் இல்லையா? எல்லாருக்கும் வரம் கொடுத்தாரே, நாமளும் போய் கொஞ்சம் வரம் வாங்கிப்போம் இல்லையா? அந்த வரங்களை எல்லாம் சென்று அள்ளி கொண்டு வருவதற்கு பெருமாளிடம் சென்று கேட்ட உடனே சரி சரி எதுவுமே ஆராய்ச்சிட்டோட உடனே தந்துடுவாராம். போய் அள்ளி கொண்டு மூட்டையாக எடுத்து கொண்டு வருவதற்கு நாம் இப்பொழுது எங்கே புறப்பட போகிறோம்? காஞ்சிபுரம் வரதராஜர் பெருமாளிடம் சென்று நமக்கு தேவையான வரங்களை அள்ளி கொண்டு வர இருக்கிறோம். அப்பொழுது புறப்படுவோமா? நாம் யாத்திரை தொடங்குவோமா? தொடங்குவோம். கண்கள் கால்கள் எந்த பாதையிலே நடக்கின்றன? காஞ்சிபுரத்தை நோக்கி நடக்கின்றன. மனமெல்லாம் வரதரை காண நடக்கின்றன. மனதார பெருமாளே, நாங்கள் உன்னை காண வந்து கொண்டே இருக்கின்றோம், எங்கள் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளப்பா என்று நாங்கள் மனதார போய்கொண்டே இந்த யாத்திரையை தொடர இருக்கின்றோம். மனதில் நன்றாக வரதராஜ பெருமாளை தியானித்துக் கொண்டு அவர் உருவத்தை நன்றாக மனதில் பதிய வைத்து அந்த திருமேனியை பார்க்கும் இந்த வாய்ப்பு கிடைத்ததே என்று நினைத்துக் கொண்டு யாத்திரையை தொடருவோமா? தொடருவோமா? அப்பொழுது கண்ணை திறந்து கொள்ளுங்கள். இதோ காஞ்சிபுரம் செல்லும் வழியெல்லாம் தயாராகிவிட்டதே, வாருங்கள் செல்லுவோம். ஸ்ரீ ஹரி சரணம் கோவிந்தா சரணம் 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 கோவிந்த சரணம். ஸ்ரீ ஹரி சரணம் கோவிந்தா சரணம் 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 கோவிந்த சரணம். ஸ்ரீ ஹரி சரணம் கோவிந்தா சரணம் 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 கோவிந்த சரணம். ஸ்ரீ ஹரி சரணம் கோவிந்தா சரணம் 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 கோவிந்த சரணம். ஸ்ரீ ஹரி சரணம் கோவிந்தா சரணம் 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 கோவிந்த சரணம். சரணம் சரணம் கோவிந்த சரணம் 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 கோவிந்த சரணம். கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா. வாழும் வரதனவன் செல்வி தாயாரி மனவாளன் வாழும்
கண்களை மூடிக்கொண்டு தியானித்து பாருங்கள். உள்ளே சயன கோலத்தில் அத்திமர திருமேனியோடு எம்பெருமான் படுத்துக் கொண்டிருக்கிறார். அவரை பாடிக்கொண்டு, அவரை நோக்கிக் கொண்டு, மனதில் தியானித்துக் கொண்டு, நாமத்தை பாடிக்கொண்டே அவரை கதிதாழ்வார் உள்ளார். சக்கரத்தாழ்வாரும் யோக நரசிம்மரும் ஒரே சன்னதியில் உள்ளனர். கன்னிகைகளும் கோப கோபியர்கள் அனைவருக்கும் சுபமாக உடனடியாக கல்யாணம் நடைபெற வேண்டும், திருமணம் கைகூட வேண்டும் என்று சக்கரத்தாழ்வாரிடமும் யோக நரசிம்மரிடமும் வேண்டிக் கொள்ளுங்கள். கோவிந்தா கோவிந்தா யார் இருக்கிறார்? ஆதிவராக பெருமாள். ஆதிவராக பெருமாளும் இங்கே இருக்கிறார். வராகலட்சுமி பெருமாள் என்று கல்யாணம் செய்ய பெருமாள். வராகலட்சுமி பெருமாள் என்றும் கல்யாணம் செய்ய பெருமாள். தடைகள் யாவும் நீக்கி மாங்கல்யம் அருளும் 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 பெருமாள். மாங்கல்யம் அருளும் பெருமாள். மாங்கல்யம் அருளும் பெருமாள். அப்படி ஆதிவராக பெருமாளை பார்த்துவிட்டோம். அடுத்து யார் சன்னதி உள்ளது? தாயார் கிட்ட, திருந்தேவி தாயார். தாயார் கிட்ட போய் என்ன செய்யணும்? குறைகள் எல்லாம் கொட்டி தீர்த்து, தெரிஞ்சோ தெரியாமலோ தவறெல்லாம் செஞ்சுட்டோம், எப்படியாவது எங்க ஃபைல சிபாஸ் பண்ணி ஏத்தி விடுங்கம்மா அப்படின்னு கைய கால பிடிச்சி கொஞ்சம் சோப் போட்டு வச்சிருவோம். பங்கஜலோச்சனி பரம கல்யாணி திருந்தேவி தாயே அருள்வாய். 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 எங்கும் நிறைந்த பத்மாவதியே தந்திரக்கி என்னை காப்பாய். எங்கும் நிறைந்த பத்மாவதியே தந்திரக்கி என்னை காப்பாய். திரு துழாய் மாலை சாற்றி உன்னை வந்து வணங்கி நின்றோம். திரு துழாய் மாலை சாற்றி உன்னை வந்து வணங்கி நின்றோம். பட்டு வஸ்திரங்கள் சாத்துகின்றோம், பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாய். பட்டு வஸ்திரங்கள் சாத்துகின்றோம், பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாய். பக்த கோடிகள் அனைவருக்கும் சர்வ சௌபாகியங்கள் தந்தருள்வாய். பக்த கோடிகள் அனைவருக்கும் சர்வ சௌபாகியங்கள் தந்தருள்வாய். பக்த கோடிகள் அனைவருக்கும் சர்வ சௌபாகியங்கள் தந்தருள்வாய். தந்தருள்வாய், 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 தந்தருள்வாய். ஆஹா, கண்ணன் சன்னதி. கண்ணனெங்கள் கண்டனாம் கார்மேக வண்ணனாம். கண்ணனெங்கள் கண்டனாம் கார்மேக வண்ணனாம். என்னை உண்ட கண்ணனாம், என்னை உண்ட கண்ணனாம். 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 அடுத்து கொண்டே இருக்கிறோம். அடுத்தது ஸ்ரீராம சன்னதி. ஸ்ரீராம ஜெய 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 ராம ஜெய ஜெய. அடுத்து எங்கே செல்ல போகிறோம்? வரதராஜ பெருமாளை காண செல்கிறோம். ஹஸ்தகிரி. படிக்கட் ஏறணும். படிக்கட் ஏறி மேல சொன்னேன் இல்லையா, முதல்ல நம்மளோட உடம்பு எப்படி இருக்கு? வெளியே ஒரு சரீரம், உள்ள அடுத்தது, அதுக்கப்புறம் எலும்புக்குள்ள உள்ள சூழ்ந்த பிறகு ஹிருதய துடிப்பு இருப்பது போல பெருமாள் உள்ளே இருக்கிறார். ஆச்சாரியர்கள் மற்ற எல்லாரையும் பார்த்துவிட்டு இப்பொழுது உள்ளே சென்று பெருமாளை, அந்த இதய துடிப்பை, நம் இதய துடிப்பான எம்பெருமானை சேவிக்க போகிறோம். வாருங்கள், உள்ளே வாருங்கள், நடந்து கொண்டே வாருங்கள். படிக்கட் வந்துருச்சு, எப்படி சும்மா அப்படியே ஏறிடுவோமா? எம்பெருமானே, நாங்கள் எல்லாரும் கோஷ்டியாக வந்திருக்கிறோம், எப்படி சொல்வீர்கள்? எப்படி செல்வீர்கள்? என்ன சொல்லணும்? எப்படி போனோம்? கோவிந்தா 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 கோவிந்தா
பாருங்கள், வரத்தை அள்ளித்தரும் அந்த வரதராஜ பெருமாள் நேரில் நின்று கொண்டிருக்கிறார். இந்த திருமேனி எவ்வளவு பெரிய திருமேனி! அழகாக ஸ்ரீதேவியும் கோவிந்தா 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 அறியாமல் செய்திருக்கும் தவறினை நீயும் பொறுத்தருள்வாய். அறிந்தும் அறியாமல் செய்திருக்கும் தவறினை நீயும் பொறுத்தருள்வாய். அறிந்தும் அறியாமல் செய்துவிட்டோமே தவறினை நீயும் பொறுத்தருள்வாய். அறிந்தும் அறியாமல் செய்துவிட்டோமே தவறினை நீயும் பொறுத்தருள்வாய். நீயன்றி யாருள்ளது உலகில் கருணையோடு காத்திடுவை வரதராஜனே. 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 மீண்டும் மீண்டும் கேட்கும் வரமிடுவே. மீண்டும் மீண்டும் கேட்கும் வரமிடுவே. குருபக்தி நாமஜபம் கைங்கரியமும். மீண்டும் மீண்டும் கேட்கும் வரமிடுவே. குருபக்தி நாமஜபம் கைங்கரியமும். இவையோடு ஏழேழு பிறவியிலும் உன்னருகே நாம் இருக்க வேண்டும் ஐயா. இவையோடு ஏழேழு பிறவியிலும் உன்னருகே நாம் இருக்க வேண்டும் ஐயா. கஷேத்திரத்திற்கு அதிபதியான குஹை நரசிம்மர் அவருடைய இடம் தான் இது. அதுக்கப்புறம் தான் இங்க தேவபெருமாள் வரதராஜ பெருமாள் எல்லாம் வந்தார். அவரும் ஹரித்ரா தேவியும் உள்ளார். அப்போ கண்டே கண்டே நரசிம்மராஜனை கண்டே 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 நரசிம்மராஜனை கண்டே. அதனால இங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டோம். அங்கே ஆஞ்சநேயர் திரும்பவும் இருக்கிறார். இந்த ஆஞ்சநேயருக்கு ஜெய் ஹனுமான் 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 ஜெய் உன்னை எங்களோடு கட்டியணைத்து உன்னுடைய அந்த ஸ்வரூபத்தை திருமேனியை எங்கள் மனதிலே வைத்து பூட்டிக் கொண்டு விட்டோம். ஆக உன்னோடு எங்கள் சரீரமும் உன்னோடு அந்த அழகிய திருமேனியோடு எங்கள் கால்கள் நகர்கின்றன. பிரார்த்தனா மந்திரை போய் பார்த்து பிரார்த்தனா மந்திரில் அத்தி வரதனாக திகழும் எங்கள் பிரார்த்தனா மந்திர கண்ணனே எங்கள் நேரில் நிற்கிறார் என்பதை முழுதாக நாங்களும் உணர்கின்றோம். உணர்ந்து விட்டீர்களா? கண்ணை திறந்து பாருங்கள். இதோ பிரார்த்தனா மந்திரி எந்திருவாராயா? இல்லை, நம் வரதராஜர் பெருமாளும் இவரேதான். பிரார்த்தனா மந்திரி பெருமாளும் இவரேதான். எந்திருமானே கோவிந்தா கோவிந்தா.